எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஷார்ட் பிலிம் பிரேவ். படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் அவன் அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரியான போட்டோவை காட்டுறாங்க. அந்த சின்ன பையனுடைய ரூம்ல அவனால வரையப்பட்ட டிராயிங்ஸ் எல்லாம் சவுத்துகள்ல ஒட்டப்பட்டிருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய டிராயிங்ஸ வரைஞ்சு ஒட்டி இருக்கான். இப்பதான் அந்த பையனை காட்டுறாங்க. அவன் ரொம்ப சோகமா ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். எதையோ நினைச்சு அவனுடைய மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் ஜன்னலுக்கு வெளியில சில குழந்தைகள் விளையாடக்கூடிய சத்தம் அவன் காதுல கேக்கு. என்னங்கிறத மெதுவா அந்த ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்க்கான். அங்க குழந்தைகள் எல்லாம் விளையாடி இருக்காங்க. அப்போ இந்த சின்ன பையனுடைய முகத்தை பார்த்தா அவனுடைய கண்ணை சுத்தி ஏதோ ஒரு விதமான தோல்வியாதி பரவன மாதிரி இருக்கு. தன்னுடைய இந்த ஒரு குறைபாடால தான் இந்த பையன் மத்த சின்ன பசங்க கிட்ட இருந்து விலகியே இருக்கான். இந்த குறைபாட்டை வச்சு யாராவது தன்னை கிண்டல் அடிச்சிருவாங்களோ தன்னை வெறுத்துருவாங்களோங்கிற பயத்திலே இருக்கான். இப்போ அந்த பையன் மெதுவா எந்திரிச்சு போய் அவன் டிராயிங் பண்ணக்கூடிய டேபிள்ல போய் உட்கார்றான். அவனால வரையப்பட்ட டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்தா மத்த குழந்தைகள் கிட்ட அவன் பந்து விளையாடும் போது இவனுடைய முகத்துல மட்டும் இருக்கக்கூடிய அந்த குறைபாட்டை ரெட் கலர்ல மார்க் பண்ணி வச்சிருக்கான். அந்த மாதிரி மத்தவங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு இவனுக்கு ஆசையா இருக்கு. ஆனா அது நடக்க போறது இல்ல. அப்படிங்கறனால அவன் வரைஞ்ச அந்த டிராயிங்க தான் கையாலேயே கசக்கி தூர தூக்கி எரிஞ்சிடறான். அப்புறமா சோகமா இவனுடைய டிராயிங் டேபிள் மேல தலைய வச்சு கவுந்து உட்கார்ந்துடுறான். அப்பதான் நமக்கு தெரியுது ஆரம்பத்துலதான் இவன் சந்தோஷமா மத்த குழந்தைகள் கிட்ட இருக்கணும்னு நினைச்சு டிராயிங்க வரைஞ்சிருக்கான். போக போக இவனை பத்தி இவனால வரையப்பட்ட டிராயிங் எல்லாம் இவன் சோகமா இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த டிராயிங்ஸ் எல்லாம் இந்த டேபிள் மேலதான் பரவி கிடக்கு. அப்படியே அவன் அசந்து தூங்கிற இப்பதான் ஒரு சூப்பரான மேஜிக்கல் விஷயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கு. இவன் அந்த டிராயிங்க கசக்கி ஒரு டேபிள் லேம்ப் பக்கத்துல தூக்கி போட்டிருப்பான். இப்போ அந்த இடத்துல இவனால வரையப்பட்ட இன்னொரு டிராயிங்ல ஏதோ ஒரு விதமான மினுமினுக்க கூடிய ஒளி ஒண்ணு உருவாக ஆரம்பிக்கு. இந்த சின்ன பையன் தன்னை ஒரு சூப்பர்மேனா பாவிச்சு வரைஞ்ச ஒரு டிராயிங், அந்த டிராயிங்க்கு இப்போ உயிர் வருது. இவனுடைய மனசாட்சி மாதிரி இருக்கக்கூடிய அந்த உருவம் தன்னுடைய குறைபாடு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மாஸ்க் ஒண்ண மாட்டிருக்கு. வெளியே வந்த அந்த மனசாட்சி இவன் கசக்கி போட்ட டிராயிங் எடுத்து அதை விரிச்சு பாக்கு. மற்ற குழந்தைகள் கூட விளையாடுறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய முகத்துல இருக்கிற குறைபாட்டால மனசுல தைரியம் இல்லாம அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கறத அது புரிஞ்சுக்குது. இப்ப அந்த மனசாட்சி ஒரு ஐடியா பண்ணி தூங்கிட்டு இருந்த அந்த சின்ன பையனை போய் தட்டி எழுப்புது. தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிற அந்த பையன் தனக்கு முன்னாடி வித்தியாசமா ஏதோ ஒன்னு இருக்குங்கிறத பார்த்து முதல்ல பயப்படுறான். அவனை நெருங்கி அந்த மனசாட்சி போக ஒரு ஓரமா போய் ஒதுங்கி நின்று பயந்து கண்ணை மூடிக்கிறான். இப்ப அவன் மெதுவா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவனுடைய பார்வையில ஒரு ஆச்சரியம். இப்ப அந்த மனசாட்சி தன்னுடைய மாஸ்க கலட்டி இருக்கு. அதனுடைய முகத்திலையும் இவனுக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு தழும்பு இருக்கு. ஏன்னா இது இந்த சின்ன பையனுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுதான். இப்போ அந்த மனசாட்சி மாஸ்க தூக்கி போட்டுட்டு இந்த சின்ன பையன் விளையாடணும்னு ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரூம்ல இருந்த ஒரு பந்தை தன் கையில எடுக்கு. விளையாடலாமாங்கிற மாதிரி அந்த சின்ன பையனை இது ஒரு பார்வை பார்க்க சரிங்கிற மாதிரி அவன் அந்த பந்தை பிடிக்கிறதுக்கு ஒரு நேர்கோட்டில் வந்து நிக்கான். இப்போ அந்த மனசாட்சி அவங்கிட்ட அந்த பந்தை தூக்கி போடுது. அந்த பந்தை பிடிச்ச அவன் திரும்ப அந்த பந்தை தூக்கி அவனுடைய மனசாட்சி கிட்ட போட அந்த மனசாட்சி முதல்ல பந்தை பிடிக்கல. இப்ப அந்த பந்தை அந்த ரூமுடைய கதவுகள்ல தட்டி வாசல்லையே போய் விழுது. அந்த ரூம் வாசல்ல இருக்கக்கூடிய பந்தை அந்த மனசாட்சி எடுக்க போகும்போதுதான் அந்த வீட்டுடைய வாசல் கதவை பாக்குது. அந்த வாசல் கதவுல சின்ன ஒரு ஓபன் ஒண்ணு இருக்கு. அது மூலயமா தான் போஸ்ட் போடுறவங்க, நியூஸ் பேப்பர், பெட் அனிமல்ஸ் எல்லாம் உள்ள வரும். அந்த ஓபனை பாத்துக்கிட்டே இப்ப மனசாட்சி தான் கையில இருக்கக்கூடிய அந்த பந்தை பாக்குது. அதோட மனசுல ஏதோ ஒரு ஐடியா தோணுது. இப்ப அது அந்த பந்தை தான் கையில எடுத்து முன்ன விட வேகமா அந்த சின்ன பையனை நோக்கி தூக்கி போடுது. அந்த பையனும் கொஞ்சம் சந்தோஷமா அந்த பந்தை பிடிச்சி அதை மறுபடியும் வேகமா அந்த மனசாட்சி கிட்ட தூக்கி எறிய இந்த முறை அந்த மனசாட்சி வாண்டடா அந்த பந்தை பிடிக்காம விடுது. இப்ப அந்த பந்து இந்த ரூமுடைய கதவுல பட்டு மெதுவா துள்ளி குதிச்சு இந்த வீட்டுடைய வாச கதவை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப அந்த சின்ன பையன் பந்தை மனசாட்சி பிடிச்சிட்டான்ட்டு வெளியே எட்டி பார்க்க வர அந்த பந்து இப்ப அந்த கதவுல இருக்கிற சின்ன பாத்து வழியா வெளியே போற மாதிரி குதிச்சு போயிட்டு இருக்கிறத பாக்குறான். அவன் மனசுக்குள்ள பந்து வெளியே போயிடக்கூடாதுங்கிற பயம். ஏன்னா பந்து வெளியே போயிட்டுன்னா அதை எடுக்கிறதுக்காக தானும் வெளியே போகணும். மத்தவங்க முன்னாடி தான் எப்படி போய் வெளியே போக அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிக்கான். சோ வேகமா பந்தை பிடிக்கிறதுக்காக இவன் முன்னேறி ஓடுறான். அங்க பார்த்தா இந்த பந்து வெளியே போகணுங்கிறது அந்த மனசாட்சி போட்ட பிளான் தான். பந்துக்கு முன்னாடி அந்த மனசாட்சி கதவை திறந்துட்டு வெளியே போக அந்த பந்தும் அந்த சின்ன வழியா குதிச்சு வெளியே போயிருது. அவ்வளவுதான். தன்னால எப்படி வெளியே போய் பந்தை எடுக்க முடியும்? இந்த சின்ன பையனுடைய மனசுல 1000 கேள்விகள். பந்தை எடுக்கிறவங்க தன்னுடைய முகத்தை பார்த்து எதுவும் கிண்டல் அடிச்சிருவாங்களோ, தன்னை ஒரு அசிங்கமான பொருளா நினைச்சிருவாங்களோ, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கான். அந்த கதவு முன்னாடியே வெளியே போகாம மண்டி போட்டு உட்கார்ந்துடுறான். ஏன்னா இந்த ஒரு கதவு தான் மத்தவங்க கிட்ட இருந்து இவன் தனிச்சு இருக்கிறதுக்கு இவன் போட்டிருக்கிற ஒரு மாஸ்க். சரி பந்து போனா போயிட்டு போது, வெளியே நம்ம போக வேண்டாம்னு முடிவெடுத்து இவன் திரும்பவும் டக்குன்னு இவன் பின்னாடி இவனுடைய மனசாட்சி வந்து நிக்கி அதனுடைய கையில இவன் வரைஞ்சி கசக்கி போட்டிருந்த அந்த டிராயிங் அதை நேரா ஒழுங்குபடுத்தி எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட கொடுக்கு. அந்த டிராயிங்கையும் பார்க்கான், தன் நிலைமையும் யோசிக்கான், கதவையும் பாக்குறான். இப்ப அந்த மனசாட்சி அவன்கிட்ட வந்து உன்னுடைய பயத்துல இருந்து நீ வெளிவரதுக்கு நேரம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவனை தட்டி கொடுக்க அந்த சின்ன பையன் அவனுடைய மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த டோருடைய லாக்க திறக்கிறதுக்கு மெதுவா கைய நீட்டுறான். இருந்தாலும் அவன் மனசுல ஏதோ ஒரு தயக்கம் வர, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்குதாங்கிற மாதிரி அந்த மனசாட்சி அவனுடைய கையை பிடிச்சி அவனை கைட் பண்ண இப்ப அந்த சின்ன பையன் அந்த டோரை மெதுவா திறக்கான். அதாவது அவனுக்கு அவனை
அவனே போட்டு வச்சிருந்த மாஸ்க கொஞ்சம் கொஞ்சமா விலக்க ஆரம்பிக்கான். இப்ப வாசலுக்கு வெளியே இருக்கிறது அவனுக்கான ஒரு புது உலகம். போய் பந்தை எடுங்கிற மாதிரி அவனுடைய மனசாட்சி சொல்ல இவனும் மெதுவா அந்த வாசலுக்கு வெளியே போய் அந்த பந்தை தன்னுடைய கையில எடுக்கிறான். அப்ப அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணுடைய குரல். அவ கிட்ட விளையாடிட்டு இருக்கிற மத்த சின்ன பசங்க கிட்ட, இங்க பாடுறா இந்த பையன் வெளியே வந்துட்டான், டேய் நீ எங்க கூட விளையாடுறதுக்கு வாரியான்னு பாசமா கேட்க, இன்னைக்குதான் இந்த சின்ன பையனுடைய மனசுல இருந்த பயம் நீங்குது. மத்தவங்க தன்னுடைய குறைய பெருசா எடுத்துக்க மாட்டாங்கிற தைரியம் இவனுக்குள்ள வர ஆரம்பிக்கு. இந்த இடத்துலயே பிரேவ்ங்கிற இந்த ஷார்ட் பிலிம் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்க சேனல் சிவா ஸ்டப்பிங் படம். நான் உங்கள் சிவா, சன் ஆஃப் பாஸ்.